காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தியான நேரத்தில் மறுபடியும் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக கெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நீங்களும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பவுல் சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேத வசனம் நமக்கு சொல்கிறது. நாம் நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடம் தெரியப்படுத்துகிறோமா அல்லது மனுஷர்களிடம் தெரியப்படுத்துகிறோமா? நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நம் கர்த்தரிடத்திலே நாம் செலுத்த வேண்டும். நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கிறதா? இல்லை. நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைப்பதில்லை. இதனால் நாம் அநேக நேரங்களிலே என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். நான் ஜெபித்து என்ன பலன்? நான் ஜெபித்த பிறகு எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலையும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்வோடு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஜெபங்கள், அநேக ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, சில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு பல காரணங்கள் காணப்படுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் என்று. நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்ம விசுவாசம் இல்லாதபடி நம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படாது. இன்னும் பாருங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக பவுல் சொல்கிறார், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நான் அது முந்தின வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று. அப்போ பவுல் ஜெபிக்கிறார், இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும் என்று. ஆனால் கர்த்தர்
கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறது. அவர் அந்த முள்ளை எடுத்து போடாமல் பதில் கொடுக்கிற என் கிருபை உனக்கு போதுமென்று. இந்த வசனத்தில், இந்த 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலுக்கு கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு, தன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு இருப்பதற்கு தான் இந்த முள்ளை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று பவுல் இந்த இடத்தில் சொல்கிறார். அப்போ சில நேரங்களிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. சில ஜெபம், சில காரியங்கள் நம்ம பெருசாக நினைச்சிருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய படிப்பு இது கிடைச்சா நமக்கு ஒரே பெருமையாக இருக்கும். இப்படி சில காரியங்களை நாம் நினைக்கிறோம் பெருமையாக. அது அப்போ கர்த்தர் அப்படி பெருமையாக நம்ம நினைக்கிற காரியத்தை அவர் கேட்க மாட்டார். அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நிறைவேற்றி விட்டால் நமக்கு பெருமை வந்துவிடும் என்று சொல்லி சில காரியங்களை அந்த ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. பவுல் அப்படிதான், பவுலுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அழகாக அவர் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்பட்டவைகளை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா தெரியுது, ஆனாலும் கர்த்தரிடம் கேட்டு பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவில்லை. இன்னும் பாருங்க, எலியா ஏசபேலுக்கு பயந்து போய் சூறைச் செடியின் அடியில் போய் படுத்து கொண்டு அவர் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தில், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டாரா? கேட்கவில்லை. கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். எலியாவை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன இருந்தது? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனத்தில், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியா கர்த்தருக்கு நிறைய ஊழியம் செய்ய வேண்டாம். எலியாவை கொண்டு நிறைய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் எலியா சோர்ந்து போய் எப்படி கேட்கிறான்? போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட அநேக நேரங்களில் இந்த எலியாவை போல சோர்ந்து போய் களைத்து போய் இருக்கிற நேரத்தில் கர்த்தாவே போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா கேட்பது போல நீங்களும் கூட வேறு ஏதாவது காரியம், அது கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறான காரியத்தை நீங்கள் கேட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். இன்னும் பாருங்கள், பாவம் அக்கிரம சிந்தைகள் நமக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிக்கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறது. நம்முடைய அக்கிரமம் தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது. அப்படி பிரிவினையே இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர் முகத்தை மறைக்கிறது. நமக்குள்ளே பாவம் இருக்கும்போதும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது. அவருடைய முகத்தை நம்முடைய பாவம் மறைக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ண வேண்டும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று. நாம் நன்மை செய்யாமல் நம்ம தீமைகள் செய்யும்போது
பாவமானது நம்முடைய வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வெளியே இருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டு வாசலிலும் ஒரு பயங்கரமான ஒரு விஷ ஜந்து படுத்து இருக்குமானால் நம்மால் அந்த நம்ம வீட்டுக்கு உள்ளே போக முடியாது. அந்த விஷ ஜந்தை கண்டு நம்ம பயந்து அல்லது அந்த இடத்திலே நாம் நிற்போம். அதே போல தான் பாவம் நமக்குள்ளே இருக்கும்போது, அது நம்முடைய வாசற்படியிலே படுத்து இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இந்த பாவமானது அந்த ஆசீர்வாதங்களை தடுத்து விடும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்க மாட்டார். அவ்வளவு பெரிய பாவத்தை நாம் வைத்து கொண்டு இருப்போமானால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். இன்னும் பாருங்கள், சங்கீதம் 66:18 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால், என்னுடைய சிந்தையில் அக்கிரம எண்ணங்கள் இருக்குமானால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தர மாட்டார் என்று. அக்கிரம சிந்தை ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதவைகளாய் இருக்கும்போது, அக்கிரம சிந்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது கர்த்தருடைய வசனமானது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாய நமக்கு இருக்க வேண்டியது கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அக்கிரம சிந்தை மற்றவர்களை கெடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாக்க வேண்டும், மற்றவர்கள் சந்தோஷமாக அடுத்தவர்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் சந்தோஷத்தை கெடுக்கணும். அதை எப்படி கெடுக்கலாம், என்ன வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி அவர்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடலாம் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு அநேகருடைய சிந்தனைக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்பதினால்தான் மற்றவர்களை என்ன செய்வாங்க, காயப்படுத்தும்படி பேசுவார்கள், வேதனைப்படுத்தும்படி பேசுவார்கள். இந்த அக்கிரம சிந்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் நம்மால் நிம்மதியாக தூங்க முடியாது. நம்முடைய இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் ஒரு துக்கம்தான் காணப்படும். நம்மால் ஜெபிக்கவும் முடியாது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த அக்கிரம சிந்தையோடு நாம் ஜெபிக்க போகிறோம் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். தாவீது மூலம் நமக்கு அழகாக சொல்லுகிறார், அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் இருக்குமானால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு பல காரணங்கள் இருப்பதில் இந்த காரியம் ஒரு முக்கியமான காரியம். அக்கிரம சிந்தை இதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அதை அறிக்கை பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 28 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை நம் கர்த்தர் சமூகத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணுவதோடு மட்டுமல்ல, அறிக்கை பண்ணின பாவங்களை நாம் விட்டு விடும்போது தான் நமக்கு இரக்கம் கிடைக்கும். 1 யோவான் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அவருடைய நம்முடைய பாவத்தை மன்னித்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு இரக்கம் செய்வார். நம்முடைய ஜெபங்கள் கேட்பார், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். யோபு 13வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் உணர்த்தும் என்று சொல்லி யோபு அங்கே ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய அக்கிரமம் பாவங்கள் எத்தனை எவ்வளவு இருக்கிறது, அதை எனக்கு உணர்த்தி தாரும் என்று யோபு கர்த்தரிடம் கேட்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார், நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நாம் செய்வது பாவம், அது குற்றம்தான் என்று உணர்வே இல்லாதபடிக்கு நாம் இருப்போமானால் நாம் கர்த்தருடைய இரக்கத்தை பெற முடியாது. யோபு கர்த்தரிடம் கேட்டது போல, கர்த்தாவே என்னுடைய பாவம் என்னுடைய அக்கிரமத்தை நீர் உணர்த்தி தாரும் என்று நாம் கேட்கும்போது நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் கர்த்தர் நமக்கு உணர்த்தி தருவார். உணர்த்தி தந்தால் மட்டும்தான் நாம் கர்த்தரிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய முடியும். நாம் கர்த்தரிடம் கேட்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு உணர்த்தி தரும்போது அந்த பாவங்களை அக்கிரமங்களை நம் கர்த்தரிடத்திலே நாம் அறிக்கை செய்து அது இருக்கும்போது அவர் நமக்கு மன்னிப்பை தருவார். கர்த்தருடைய பிள்ளை நம் அறிக்கை செய்து விட்டு விடும்போது அவருடைய இரக்கம் கிடைக்கும், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நெகேமியா 1வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது நெகேமியா இப்படியாக ஜெபிக்கிறார், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவியை கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தும் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தும் நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாது போனோம் என்று சொல்லி நெகேமியா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நெகேமியா ஜெபித்தது போல நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நாங்கள் உமக்கு விரோதமாக மிக கெட்டவர்களாய் நடந்தோம். எந்தெந்த காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம் கெட்டவர்களாய் நடக்கிறோமோ அந்தந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் நாம் சொல்லி அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் அநேக வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்த மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். இந்த கட்டளைகளை நாம் கை கொள்ளாதபடிக்கு அநேக பாவங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். அது எவை என்று நாம் கர்த்தரிடம் நாம் கேட்டு நாம் அதை அறிந்து கொண்டு நாம் செபிக்கும் போது நமக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். எபிரேயர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு சொன்னார், நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை நினைப்பது இல்லை என்று. நாம் நம்முடைய பாவங்கள் எது என்று உணர்ந்து நாம் அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தர் அந்த பாவத்தை திரும்ப நினைப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, அது ஒரு பெரிய ஒரு
ஆசீர்வாதம். நாம் செய்த பாவத்தை ஒரு மனிதரிடம் நீங்கள் போய் சொன்னீர்கள் என்றால் அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் அவன் மறக்கவே மாட்டான். சமயம் கிடைக்கிற நேரங்களே அதை சொல்லி காட்டுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் அவரிடம் சொல்லி அவரிடம் மன்னிப்பு கேட்ட பாவங்களை அவர் அப்படியே மறந்துவிட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்மளை சேர்த்து கொள்கிறார். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதனால் நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்பட்டது என்று. தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறப்பிக்க. காரணம் என்ன? தானியேலுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளை நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கை செய்யும்போது அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருக்கு பிள்ளைகளாக நம்மை மாற்றும் போது, நம்ம வேண்டிக் கொள்ளும் போதே, நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும். நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற காரியத்தில், விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் நமக்கு பதில் தருவார். நாம் கர்த்தரிடம் ஜெபித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் கர்த்தருக்கிடம் நாம் கேட்கும்போது, நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமேன். இந்த வேளையில் நம் சில காரியங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து நீங்களும் கண்களை மூடிக்கொண்டு ஒரு மனதோடு ஜெபிங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு பதில் தருவார். விசுவாசம் இல்லாத ஜெபம் கேட்கப்படாது. நம் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிப்போமானால் நாம் ஜெபிக்கிற காரியங்களே கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள். நாம் முதலாவது நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். லேவியராகமம் 18வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அருவருப்புகளை மனிதன் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்றே என்று சொல்லி. நம்முடைய தேசம் தீட்டாய் காணப்படுகிற காரணம் மனிதன் செய்கிற அருவருப்புகள். இந்த அருவருப்புகள் தேசத்தை விட்டு நீங்க வேண்டும். இந்த அருவருப்பான காரியம் செய்கிற மனிதர்கள் மனம் திரும்பும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அப்பா, நாங்கள் இந்த மத்தியான நேரத்தில் நாங்கள் ஒன்றாக இணைந்து அப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் அப்பா நடக்கிற அருவருப்பான காரியங்கள் அப்பா, இது நிமித்தம் எங்கள் தேசத்தில் பல விதமான தீமையான காரியங்கள் நடக்கிறதப்பா. நீங்கள் இந்த அருவருப்பான காரியங்களை ஆண்டவரே அப்பா செய்கிற மனிதர்கள் மனம் திரும்ப செய்யுங்கப்பா. ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்கள் உமக்கு அருவருப்பானதப்பா. ஆண்டவரே, இந்த விக்கிரக வழிபாடு எங்கள் தேசத்தை விட்டு ஒளியும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் அப்பா, ஏசப்பா ஏசப்பா, இந்த விக்கிரகங்களை ஆராதிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்திலே நடைபெறுகிற ஆண்டவரே கொலை, கொள்ளை, ஆண்டவரே விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களப்பா ஆண்டவரே எங்கள் தேசம் சீர்கெட்டு போய் இருக்கிறதுப்பா. எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே கொலைகள், ஆண்டவரே கொள்ளைகள் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் சந்திக்கப்பட
வேண்டுப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அருவருப்பான காரியங்களை எங்கள் தேசத்திலிருந்து ஆண்டவர் ஒழிந்து போக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே நீர் ஒரு அமைதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இன்னும் தகப்பனே சபைகளுக்காக ஆண்டவரே கிறிஸ்தவ சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும் காணப்படுகிற கிறிஸ்தவ சபைகளை உமது கரத்தில் நாங்கள் கொண்டு வந்து செபிக்கிறப்பா. அங்கே நடக்கிற சீர்கேடுகள் அநேக சபையிலப்பா ஆண்டவரை அருவருப்பான காரியங்கள் நடக்கிறதப்பா. இந்த சபைகள் ஆண்டவரை மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா தாங்கள் வாழ அப்பா கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் சபைகளில் நடக்காதபடிக்கு ஆண்டவரே சபைகளின் அப்பா உம்முடைய கரம் நீட்டப்படட்டுப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று கூட நடக்காதபடி நீர் காத்து கொள்ளுங்க. விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த என்னோடு கூட இணைந்து செபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினாலே அவர்கள் குடும்பங்களை தழைக்க பண்ணினீரப்பா. உமக்கு பயந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை தழைக்க பண்ணுங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. குடும்பங்களுக்குள்ளே அப்பா காணப்படுகிற ஆண்டவரே பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே அசுத்த ஆவிகள் குடும்பத்திலே சந்தோஷத்தை சமாதானத்தை குலைத்து கொண்டு இருக்கிறதப்பா. அந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறி போகட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பத்தின் ஆவிகள் அப்பா குடும்பங்களிலே கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போவதாக எஸ்ஸப்பா. பரிசுத்த ஆவியின் ஆளுகை நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியோடு ஆண்டவரே படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடுங்க எஸ்ஸப்பா. மாற்றி போடுவேன் சொன்னீரப்பா. மாற்றி போடுங்க இந்த நேரத்திலே ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி ஆண்டவரே சுகத்துக்காக ஆண்டவரே அப்பா ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. விடுதலை கொடுங்கப்பா. உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நான் கட்டுவேன் சொன்னீரப்பா. கட்டுங்கப்பா. ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. வருமானங்கள் ஆண்டவரே எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானங்கள் வீட்டிலே தங்காதபடிக்கு ஆண்டவரே மருத்துவமனை என்றும் ஆண்டவரே வேறு வீண் செலவுகளுக்காக ஆண்டவரே அது அழிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்கப்பா. உன் தானியத்தை இனி சத்துருகளுக்கு ஆகாரமாய் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னீரப்பா. நீர் உமது பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே சில பிள்ளைகளுடைய சரீரங்கள் ஆண்டவரே மெலிந்து போய் ஆண்டவரே காணப்படுகிறதப்பா. இந்த சரீரங்கள் ஆண்டவரே கொழுமையும் புஷ்டிமாய் வர வேண்டும். எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அது சரியாக சரீரத்தில் தங்காதபடிக்கு ஆண்டவரே அந்த சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து செபிக்கிறப்பா. எஸ்ஸப்பா இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் புஷ்டியும் கொழுமையுமாக மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை செல்வம் இல்லாதபடிக்கு வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே.
ஆண்டவரே கற்பம் தரித்தாலும் ஆண்டவரே அது தங்காதபடிக்கு அது விழுந்து போகிறதுப்பா. இப்படி ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவர் சொன்னீரப்பா, இனி கற்பம் விழுவதும் தேசத்தில் மலடும் இருப்பதில்லை என்று சொன்னீரே. எந்தெந்த குடும்பத்திலப்பா ஆண்டவரே குழந்தை இல்லாதபடிக்கு ஆண்டவரே காணப்படுகிறார்களப்பா, அந்தந்த குடும்பங்களிலே ஆண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுங்கப்பா, மலடு இனி இருப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளட்டுப்பா. உம்முடைய இரக்கம் கடந்து வரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஏசப்பா உம்மிடத்திலிருந்து வரட்டும் அப்பா. ஜெப ஆவியை நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. நீர் ஊற்றி ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாய் இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தின நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே விண்ணப்பங்களை ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனே உமக்கு தெரியப்படுத்தட்டுப்பா. எல்லா காரியங்களையும் உமக்கு தெரியப்படுத்தட்டுப்பா. உம்மிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எஸ்ஸப்பா, இந்த ஹெவன் டிவி மூலம் ஆண்டவரே நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே உமது பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே நேபாளிலே செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இதன் மூலம் ஆண்டவரே நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்டுகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மிஷினரிகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்போது அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும். இதை நடத்துகிற அந்த பிரதற்காக நாங்கள் செபிக்கிறப்பா. அவர் மேலே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய பலன் இறங்கட்டும். ஆண்டவரே தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமது மகன் ஊழியத்திற்காக போகிற இடமெல்லாம் நீர் கூடவே இருங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன் நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன் நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.